ஒருவர் தன்னிலே நல்லவராக இருந்தாலும் அவரை நாம் தவறானவராக பார்க்க வாய்ப்பு இருக்கிறது. உறவு என்றாலே சக மனிதர்களோடு உறவு என்று மட்டும் எண்ணிவிடக் கூடாது. கெட்டவர் நல்லவராக தன்னை வெளிப்படுத்த முடியும், நல்லவர் கெட்டவராக தன்னை வெளிப்படுத்த முடியும். மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பிற்குரியவர்களே, இயேசுவின் பெயரால் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உறவுகள் மேம்பட என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். மனித உறவுகளுக்கு மிக அவசியமானது சரியான பார்வைகள் என்பதை நாம் புரிந்து கொள்வது அவசியம். அதை பற்றித்தான் சென்ற உரையில் நாம் பார்த்தோம். ஒருவர் தன்னிலே நல்லவராக இருந்தாலும் அவரை நாம் தவறானவராக பார்க்க வாய்ப்பு இருக்கிறது. காரணம், ஒருவேளை அவருக்கும் நமக்கும் இடையேயான அந்த நிகழ்வுகள் நமக்கு பாதிப்பை கொடுத்திருக்கலாம். ஒரு நபர் தன்னிலே கொஞ்சம் தவறானவராக, தவறுகள் செய்யக்கூடியவராக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை அந்த நபர் நம் மட்டில் நல்லவராக நடந்தார் என்றால் அவரை நல்லவராக நினைத்து அவரது உறவை தேடுவோம். எனவே ஒரு நபர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை விட அந்நபர் எவ்வாறு நம் மட்டில் நடந்து கொள்கிறார் என்பதானது நமக்கு ஒரு விதமான பார்வையை கொடுக்கிறது. அந்த பார்வையினுடைய பின்னணியில் அந்நபரை பற்றிய ஒரு புரிதலை உருவாக்கி கொள்கிறோம். அந்த புரிதலுடைய பின்னணியில் தான் அடுத்த நபரோடு நாம் உறவாடுகிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு நாம் கொஞ்சம் கடவுளோடு உள்ள உறவை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். காரணம், உறவு என்றாலே 4 வகையான உறவுகள் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். மனிதர்களுக்கு மகிழ்வை தருவது எதுவென்றால் இந்த 4 வகையான உறவுகளும் இணைந்து செல்லுகின்ற பொழுது மட்டுமே. எனவே உறவு என்றாலே சக மனிதர்களோடு உறவு என்று மட்டும் எண்ணிவிடக் கூடாது. மனிதர்களோடு உறவு எந்த அளவிற்கு முக்கியமானதோ அதே அளவிற்கு முக்கியமானது கடவுளோடு நாம் கொள்ளக்கூடிய உறவு. கடவுளோடு கொள்ளக்கூடிய உறவு மனித உறவிற்கு தெளிவை கொடுக்க வேண்டும். மனிதர்களோடு கொள்ளக்கூடிய உறவு கடவுளோடு உள்ள உறவிற்கு நம்மை இட்டுச் செல்ல வேண்டும். இப்ப கடவுளோடு உள்ள உறவில் இந்த பார்வை என்பது எவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறது. 2 விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். தம்மிலே கடவுள் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பது ஒன்று. இன்னொன்று, இந்த கடவுளை நாம் எப்படி பார்க்கிறோம். குடும்பத்திலேயே அடிக்கடி நம்ம கேட்கக்கூடிய வார்த்தை என்னது? கணவர் மனைவியை பற்றி சொல்வார், என் மனைவியை புரிந்து கொள்வது மிக கடினமான ஒன்றாக இருக்கிறது என்று. ஏன் அந்த வார்த்தையை சொல்லுகிறார்? கூடவே மனைவி இருக்கின்றார், ஏன் மனைவியை புரிந்து கொள்ள முடியவில்லை? மனைவி தன்னிலே எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பது வேறு, இந்த மனைவியை கணவர் எவ்வாறு பார்க்கிறார் என்பது வேறு. 2க்கு வித்தியாசம் இருக்கிறது. கொஞ்சம் நான் சொல்லுகின்ற இந்த கருத்து கொஞ்சம் நுட்பமானது. ஒரு நபர் தன்னிலே யாராக இருக்கிறார், இந்த நபரை நாம் எப்படி பார்க்கிறோம், 2 ஒன்று அல்ல, 2 வேறு வேறு. கெட்டவர் நல்லவராக தன்னை வெளிப்படுத்த முடியும், நல்லவர் கெட்டவராக தன்னை வெளிப்படுத்த முடியும். நாமும் அவ்வாறே புரிந்து கொள்ள முடியும். அது கடவுளுக்கும் ரொம்ப பொருந்தும். கடவுள் தன்னிலே எப்படிப்பட்டவராக இருக்கிறார், இந்த கடவுளை நாம் எவ்வாறு புரிந்து கொள்கிறோம், கடவுளை நாம் எவ்வாறு அறிந்து கொள்கிறோம் என்பது மிக முக்கியமானது. இங்குதான் மார்ட்டின் பியூபர் என்கிற ஒரு புகழ்பெற்ற இறையியலாளர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி மிக முக்கியமானது. அவர் சொல்றாரு, இந்த உலகத்துல கடவுளுடைய பெயரால நிறைய நல்ல காரியம் நடந்திருக்கு. எவ்வளவோ சமூக சேவை நிறுவனங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. எத்தனையோ மனிதர்கள் ஆன்மீக அனுபவம் அடைந்திருக்கின்றார்கள். எத்தனையோ நல்ல காரியங்கள் இந்த உலகில் நடந்து கொண்டே இருக்கின்றன. வளர்ச்சிக்குரிய காரியங்கள் கடவுளது பெயரால் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனா அதே கடவுளுடைய பெயரால எத்தனையோ நபர்கள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். தங்களது கடவுள் தான் சரியானவர் என்று சொல்லி, மற்ற கடவுள் தவறானவர் என்று சொல்லி ஒருவர் மற்றவரை தாக்கிக் கொள்ளக்கூடிய நிலை இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா இன்னொரு அறிஞர் சொல்லுவாரு, இந்த உலகத்தில் வேறு எந்த காரணத்திற்காகவும் மனிதர்கள் கொல்லப்பட்டதை விட கடவுளது பெயரால் கொல்லப்பட்ட மனிதர்கள் தான் மிக அதிகம் என்று சொல்லுவார். அப்ப இதற்கு என்ன காரணம்? கடவுளது பெயரால் நல்ல காரியமும் நடந்திருக்கிறது, கடவுளது பெயரால் கெட்ட காரியமும் நடந்திருக்கிறது, நடந்தும் கொண்டிருக்கிறது.
காரணம் என்ன? கடவுளை பற்றிய பார்வைகள். இதை கொஞ்சம் ஆழமாக விவிலிய பின்னணியில் சிந்திக்கலாம். அதற்கு முன்பாக ஒரு நிகழ்வு நடந்ததாக சொல்லப்படுகிறது. புத்தர் உங்களுக்கு தெரியும், ஒரு ஆழமான அனுபவம் பெற்றவர், விழிப்புணர்வினுடைய உச்சத்திற்கு சென்றவர். அவர் கடவுளை பற்றி அதிகம் பேசவில்லை. கடவுளை பற்றி பேசுவது அவசியமற்றது என்று எண்ணியவர். இருந்தாலும் மனித வாழ்க்கையில் இந்த பொருளாதாரத்தையும் தாண்டி உள்ள அனுபவத்தை பெற்றவர். அவருடைய சீடர்கள்லாம் ஒரு முறை அவரோடு இருந்தார்கள். சீடர்களோடு பேசிக் கொண்டிருந்தார். அந்த கூட்டத்துல ஒருத்தர் இருந்தார். யாருன்னா, புதிதாக வந்தவர், ஒரு வேதாந்தி. வேதாந்தி என்றால் இந்த பார்ப்பனர்களிலேயே வேதத்தை கற்று தேர்ந்தவர். இவர் அங்கு இருந்து புத்தர் சொல்வதை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார். இறுதியாக இந்த வேதாந்தின் புத்தரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். அண்மை காலமா எனக்கு கொஞ்சம் குழப்பம் வந்திருக்கிறது. நான் ஒரு வேதாந்தின், கடவுளை பற்றி கற்று தெரிந்தவன், நிறைய கடவுளை பற்றி மற்றவர்களுக்கெல்லாம் போதிச்சிருக்கிறேன், நிறைய பூசை புனஸ்காரங்கள்லாம் செஞ்சிருக்கிறேன், வழிபாடுகள்லாம் செஞ்சிருக்கிறேன். ஆனா அண்மை காலமாக வயசு ஆக ஆக இந்த கடவுள் இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள் எழுந்து கொண்டே இருக்கிறது, எனக்குள் நெருடலாகவே இருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் கொஞ்சம் அனுபவம் வாய்ந்தவராக, ஆன்மீக அனுபவம் வாய்ந்தவராக தெரிகிறீர்கள், நிறைய பேருக்கு தியானம் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே உங்கள்கிட்ட கேள்வி கேட்டா ஒரு பதில் கிடைக்குமே என்கிற ஒரு ரீதியில் தான் உங்களை தேடி வந்திருக்கிறேன். கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்பதை எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் என்று இந்த வேதாந்தின் கேட்டாராம். ஒரு நிமிடம் அவரை உற்று பார்த்த புத்தர் சொன்னாராம், கடவுள் இல்லை அப்படின்னாராம். சீடர்கள்லாம் பல நாட்களாக இந்த கேள்வியை புத்தர் கேட்க நினைச்சிட்டு இருந்தாங்க. பயந்துகிட்டு கேட்காம இருந்தாங்க. இன்னைக்கு தெளிவான பதில் கிடைத்து விட்டது என்று மகிழ்ச்சி அடைந்தார்கள். சில நாட்கள் சென்றன. இதே மாதிரி ஆசிரம சூழல், புத்தர் இருக்கிறாரு, அவருடைய சீடர்கள்லாம் இருக்கிறாங்க, தன்னுடைய சீடர்களோடு உரையாடி கொண்டிருக்கிறார். அப்ப அந்த கூட்டத்திற்கு புதிதாக ஒருவர் அன்று வந்திருக்கிறார். யார்? இந்தியாவில் சர்வாக்கர்கள் என்று ஒரு குழுவினர் இருந்தனர். சர்வாக்கர்கள் என்றால் இந்த உலகம்தான் மெய்யானது, இந்த உலகத்திற்கு பின்னாடி வேற ஒண்ணும் கிடையாது, இந்த உலகத்துல இருக்கும் போது நல்லா சாப்பிடணும், நல்லா குடிக்கணும், நல்லா ஜாலியா இருக்கணும், உண்டு குடித்து கழிப்புற வேண்டும் என்ற தத்துவம் கொண்ட ஒரு குழுவினர் அப்பொழுது அதிகமாக இருந்தார்கள். இந்த சர்வாக்கர்கள் குழுவை சேர்ந்த ஒருவர் அன்று வந்திருந்தார். அவர் புத்தரை பார்த்து சொன்னாரு, ஒரு கேள்வியோட தான் உங்களை தேடி வந்திருக்கிறேன். நான் ஒரு சர்வாக்கர் குழுவை சேர்ந்தவன். இந்த உலகம்தான் மெய்யானது, கடவுள் என்ற ஒருவர் எல்லாம் கிடையாது, கடவுளை பற்றி பேசுவதெல்லாம் அபத்தமானது, அர்த்தமற்றது, தேவையில்லாது என்றெல்லாம் போதித்தவன். ஆனால் அண்மை காலமாக எனக்குள்ளே ஒரு நெருடல். ஒருவேளை கடவுள் என்ற ஒருவர் இறந்து விட்டால், இறந்ததற்கு பின்பு அந்த கடவுள் என்னை கேள்வி கேட்டார் என்று பல கேள்விகள் எனக்குள் எழுகின்றன. பல நபர்கள் கடவுள் இருக்கிறார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், ஆனால் நானோ கடவுள் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஒருவேளை அந்த கடவுள் இறந்து விட்டார் என்ற ஒரு கேள்வி என்னை துளைத்து எடுக்கின்றது. இப்ப எனக்கு பதில் சொல்லுங்க, கடவுள் இருக்கிறாரா இல்லையா? அவரை உற்று பார்த்த புத்தர் சொன்னாராம், கடவுள் உண்மையிலேயே இருக்கிறாரு அப்படின்னாராம். பதிலை வாங்கி கொண்டு அவர் போய்விட்டார். இப்ப சீடர்களுக்கு குழப்பம். சில நாட்களுக்கு முன்பு ஒரு வேதாந்தின் கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்கிற கேள்வியை கேட்ட பொழுது அவரிடம் இல்லை என்று சொன்ன புத்தர் இப்பொழுது கடவுள் இருக்கிறார் என்று சொல்கிறார். இது என்ன வினோதமான பதில் என்று குழப்பம் அடைந்தவர்களாக ஒருத்தர் கேட்டார், என்ன அப்படி மாத்தி மாத்தி பேசுறீ, அப்படி மாத்தி மாத்தி பேசினா நாங்க என்னத்தை புரிந்து கொள்வது என்று கேட்டப்ப புத்தர் விளக்கம் சொன்னாராம். அன்றைக்கு வந்து வேதாந்தின் தனக்கென்று கடவுளை பற்றிய ஒரு சிந்தனையை உருவாக்கி கொண்டு, இந்த கடவுள் பூசைகள்ல திருப்தி அடைபவர், வழிபாடுகளை திருப்தி அடைபவர் என்றெல்லாம் ஒரு குறுகலான பார்வையை கடவுள் மட்டில் வைத்துக் கொண்டு வந்தாரு. நான் அவர்கிட்ட சொன்னேன், அப்படிப்பட்ட கடவுள்லாம் உண்மை இல்லை என்று சொன்னேன். ஆனா இன்னைக்கு வந்த இந்த சர்வாக்கர் குழுவை சேர்ந்தவர், இந்த உலகத்தையும் தாண்டி ஒரு சக்தியே கிடையாது, இந்த உலகத்தையும் தாண்டி ஒரு ஆற்றல் கிடையாது, உலகத்தையும் தாண்டி ஒரு பிரசன்னம் இருக்கிறது என்பதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அப்படிப்பட்ட ஆற்றல் இருக்கிறது. அந்த ஆற்றலைத்தான் பலர் கடவுள் என்று அழைக்கின்றார்கள். நான் அதை பற்றி அழைப்பதில்லை. ஆனால் இந்த உலகையும் தாண்டி, பொருளாதாரத்தையும் தாண்டி ஒரு ஆற்றல் இருக்கிறது, சக்தி இருக்கிறது என்பது உண்மை என்பதை அவருக்கு வெளிப்படுத்தினேன். அதை உணர்வதற்காகத்தான் உங்களுக்கு தியானம் கற்றுக் கொடுக்கிறேன் என்று சொன்னாராம். அன்பிற்குரியவர்களே, இந்த உலகத்தில் நம்மையும் தாண்டி ஆற்றல் இருக்கிறது. அந்த ஆற்றலைத்தான் நாம் கடவுள் என்று அழைக்கிறோம். இந்த கடவுள் நமது மூளைக்கு அப்பாற்பட்டவர். ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும்.
இந்த உலகத்தில் எது நடந்தாலும் எதை வைத்து நாம் புரிந்து கொள்கிறோம்? நமது மூளையை வைத்துதான் புரிந்து கொள்கிறோம். நமது சிந்தனையை வைத்துதான் புரிந்து கொள்கிறோம். இந்த மூளை ஒன்றும் எல்லையற்றது கிடையாது. இந்த சிந்தனை ஒன்றும் எல்லாம் தெரிந்தது கிடையாது. கடவுள் என்பவர் நம்முடைய மூளைக்கு அப்பாற்பட்டவர். கடவுள் என்பவர் நமது சிந்தனைக்கு அப்பாற்பட்டவர். எனவே நமது மூளைக்கும் சிந்தனைக்கும் அப்பாற்பட்ட கடவுளை புரிந்து கொள்வது என்பது மூளைக்கு கொஞ்சம் கடினமான ஒரு காரியம். இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் வாழ்க்கை முழுவதுமே கடவுளை பற்றிய ஒரு சிந்தனையை நாம் உருவாக்கி கொண்டு, ஒரு எண்ணத்தை உருவாக்கி கொண்டு, அதுதான் சரி என்று இந்த சிந்தனையை பிறர் மீது திணிக்க முயற்சி எடுப்போம். அது தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கும். பல மதங்களில் குறுகிய கண்ணோட்டத்தோடு செயல்படக்கூடிய ஒரு சில குழுக்களுடைய பிரச்சனை இதுதான். அன்பிற்குரியவர்களே, ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வோம். விவிலியத்துல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் இயேசு, இன்னொரு பக்கம் பரிசேயர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள். பெரிய ஆச்சரியமான உண்மை என்னன்னா, ரெண்டு பேருமே கடவுளை நம்பியவர்கள் தான். இயேசுவும் கடவுளை நம்பினாரு, பரிசேயர்களும் கடவுளை நம்பினாங்க. அவங்கெல்லாம் கடவுளுக்கு எதிரானவர்கள் அல்ல. மறைநூல் அறிஞர்கள், கற்று தெரிந்தவர்கள், கடவுளை நம்பியவர்கள், யாவே இறைவனுக்கு பிரமாணிக்கமாக இருந்தவர்கள். பெரிய ஆச்சரியமான உண்மை என்னன்னா, இயேசு நிறைய நல்ல காரியம் செஞ்சது கடவுளுடைய பெயரால்தான். ஆனால் இயேசுவை பரிசேயர்கள் குற்றம் கண்டுபிடித்ததும் கடவுளுடைய பெயரால்தான். இயேசு பிறரை மன்னித்ததும் கடவுளது பெயரால்தான். இந்த மறைநூல் அறிஞர்கள் இயேசுவை பழிவாங்கியதும் அவரை சிலுவையில் அறைந்ததும் கடவுளுடைய பெயரால் தான். இதை மறந்துவிடக் கூடாது. அப்ப ஏன் ரெண்டு பேருமே வேறு வேறு எதிரெதிரான காரியங்களை கடவுளுடைய பெயரால் செய்கிறார்கள்? ரெண்டு பேருடைய கடவுள் வேறு வேறு அல்ல, ஒரே கடவுள் தான். கடவுளை பற்றிய புரிதல்கள் வேறு. அது என்ன கடவுளை பற்றிய புரிதல்கள் வேறு? கொஞ்சம் ஆழமாக செல்லலாம் விவிலியத்திற்குள். அன்பிற்குரியவர்களே, பழைய ஏற்பாடு எப்படி உருவானது என்பதை பற்றி பல விவிலிய பட்டய படிப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இங்கு இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருப்பவர்கள் ஒரு சிலர் அதில் பங்கேற்று இருக்கக்கூடும். 4 மரபுகள், 4 traditions என்று சொல்லுவார்கள். இந்த 4 மரபுகள், முதலாவதாக யாவிஸ்டிக் ட்ரெடிஷன், தமிழ்ல யாவே மரபு என்று சொல்லலாம். இரண்டாவதாக பிரீஸ்டி ட்ரெடிஷன், குரு மரபினர் என்று சொல்லலாம். மூன்றாவதாக எலோயிஸ்டிக் ட்ரெடிஷன், எலோஹி மரபினர் என்று சொல்லலாம். நான்காவதாக டியூட்டனாமிக் ட்ரெடிஷன், இணைச்சட்ட மரபினர் என்று சொல்லலாம். இதை பற்றி நீங்க நிறைய தெரியணும்னா நான் இப்ப விளக்கிக்கிட்டு இருக்க முடியாது, இது அதற்கான நேரம் அல்ல. ஆனால் பழைய ஏற்பாடு எவ்வாறு உருவானது என்பதை சுட்டி காண்பிக்கின்ற விவிலிய அறிஞர்கள் இந்த 4 மரபுகளாக இஸ்ரேல் மக்கள் கடவுளை பற்றிய செய்திகளை, தங்களது மூதாதையர்கள் பற்றிய செய்திகளை காலம் காலமாக வாய்மொழி மரபு வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த தலைமுறைக்கு கடத்தி கொண்டே வந்தார்கள். பின்பு சாலமோன் அரசருடைய காலகட்டத்தில் தான் இந்த வாய்மொழி மரபுகள், அதுவரை வாய்மொழியாகவே சொல்லப்பட்டு வந்த கருத்துக்கள் எழுத்து வடிவம் பெற்றன. இதனுடைய பின்னணியில் நாம இங்க பார்க்கிற இந்த கடவுளை பற்றிய கருத்தாக்கத்தை கொஞ்சம் ஆழமாக சிந்திக்கலாம். இந்த 4 மரபுகளும் கடவுளை 4 விதமாக பார்த்தன. இந்த 4 மரபுகளில் இருந்து வந்த செய்திகளைத்தான் சாலமோன் காலத்தில் ஒட்டுமொத்தமாக தொகுத்த விவிலிய அறிஞர்கள் என்ன செய்தார்கள் என்றால், இந்த 4 மரபுகளில் இருந்தும் செய்தியை உள்வாங்கி அப்படியே தொடக்க நூலிலிருந்து ஒவ்வொரு பகுதியாக எழுதி கொண்டே வந்தார்கள். எனவே விவிலிய உருவாக்கத்தில் இந்த 4 மரபுகளுமே பின்னி கிடக்கின்றன. ஒரு சில விவிலிய அறிஞர்கள், இன்றைக்கு இருக்கிற கத்தோலிக்க விவிலிய அறிஞர்கள், எந்த அதிகாரம், விவிலியத்தினுடைய எந்த பகுதி எந்த மரபில் இருந்து வருகிறது என்றெல்லாம் மிக தீர்க்கமாக ஆய்வு செய்து நமக்கு வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப 4 மரபுகளும் கடவுளை எவ்வாறு பார்த்தன? இந்த 4 பார்வைகளுமே பழைய ஏற்பாட்டில் தோய்ந்து கிடக்கின்றன. இதை புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக யாவே மரபு என்ற ஒன்று உண்டு என்று சொன்னேன். இந்த யாவே மரபின்படி கடவுள் எப்படிப்பட்டவர்? இந்த கடவுள் மனிதர்களாகிய நம்மை அன்பு செய்யக்கூடியவர். நாம் எப்படிப்பட்ட பலவீனமானவர்களாக, நிறை குறைகள் உள்ளவர்களாக, பாவிகளாக இருந்தாலும் கடவுள் நம்மை கொஞ்சம் கூட தீர்ப்பிடுவது கிடையாது. நம்மை முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கின்றார். எனவே இந்த கடவுள் மனிதர்களை தீர்ப்பிடுகின்ற கடவுள் அல்ல, மனிதர்களை அன்பு செய்கின்ற கடவுள், மனிதர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கடவுள். அவர்களது பலவீனங்களோடும் பாவங்களோடும் இயலாமைகளோடும்
குறைகளோடும் அவர்களை அன்பு செய்கின்ற கடவுள். உதாரணத்திற்கு தொடக்க நூல் 2வது பிரிவுல பாத்தீங்கன்னா, கடவுள் மனிதர்களை மண்ணிலிருந்து படைத்ததாக பார்க்கிறோம். மண்ணினுடைய தன்மை என்ன? உடைந்து போவது. மண்ணினுடைய தன்மை என்ன? கீழ் நோக்கி ஈர்க்கப்படுவது. இப்ப ஒரு கல்லை எடுத்து மேல தூக்கி போட்டா திரும்ப கீழ் நோக்கி வரும். இந்த உடல் என்பதே மண்ணிலிருந்து வந்ததுதான். எனவே பாவ ஈர்ப்புகள் மனிதனுக்குள் இருக்கிறது என்பது கடவுளுக்கு தெரியும். உடல் சார்ந்த நாட்டங்கள் மனிதனுக்குள் இருக்கிறது என்பது கடவுளுக்கு தெரியும். எனவே இந்த கடவுள் மனிதர்களை மன்னிப்பவராக, ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார் என்கிற ஒரு பார்வைதான் இருக்கிறது. இதற்கு 2 உதாரணங்களை பார்க்கலாம். தொடக்க நூல் 12வது பிரிவுல ஆபிரகாமை பற்றி பார்க்கிறோம். இப்ப பின்னால் வரக்கூடிய பவுலாக இருக்கலாம், எபிரேய நூலாசிரியராக இருக்கலாம், இவங்கெல்லாம் ஆபிரகாம ரொம்ப உயர்த்தி பேசுவார்கள், இவர் நம்பிக்கையின் தந்தை என்று. ஆனால் 12வது பிரிவுல, தொடக்க நூல் 12வது பிரிவுல பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் ஒரு பொய் சொல்லக்கூடியவராக இருப்பார். எகிப்துக்கு போறாரு. எகிப்துக்கு போன பிறகு தன்னுடைய மனைவி அழகாக இருப்பதை பார்த்து அரசன் எடுத்துக்கொள்வானோ என்று பயந்து ஒரு பொய் சொல்லுவார். இவள் என் சகோதரி என்று ஒரு பொய் சொல்லுவார், மனைவியை சொல்லுவார். ஒரு பக்கம் எல்லாம் இருக்கட்டும், கடவுளை நம்பக்கூடியவராக இருந்தார், ஏன் பொய் சொல்லா என்ற கேள்விலாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் ஒரு கேள்வி எழும்பும். என்ன கேள்வி எழும்பும்? ஒரு பொய் சொல்லக்கூடிய நபரை கடவுள் தேர்ந்தெடுப்பாரா? அப்ப இந்த யாவே மரபு ஆசிரியர் என்ன பதில் சொல்கிறார் என்றால், கடவுளுக்கு தெரியும் மனிதர் என்றாலே குறைகள் உள்ளவர்கள், எனவே குறைகள் உள்ள மனிதர்களை கடவுள் ஏற்றுக்கொள்கிறார் என்று பதில் தந்து விடுவார்கள். அதே போல யாக்கோப்பு, ஈசாக்கின் மகனாகிய யாக்கோப்பு எப்படிப்பட்டவராக இருந்தார்? ஏமாற்றக்கூடியவராக இருந்தார். ஒரு ஏமாற்றக்கூடியவரை கடவுள் தனது இனத்தினுடைய தந்தையாக தேர்ந்தெடுத்திருப்பாரா? மீண்டும் அவர்களது பதில், மனிதர்கள் என்றாலே குறையுள்ளவர்கள், குறைகளை வைத்து கடவுள் மனிதர்களை ஒதுக்குவதில்லை, அவர்களை தேர்ந்தெடுக்கின்றார் என்கிற செய்தியை சொல்லிவிடுவார். ஆனா இந்த யாவே மரபுக்கு நேர் எதிரான பார்வை எங்க இருக்கும்னா, எலோஹி மரபு, எலோஹிஸ்டிக் ட்ரெடிஷன். அவர்களது பார்வை என்ன? கடவுளை பற்றிய பார்வை, கடவுள் நிறைவுள்ளவர்களைத்தான் தேர்ந்தெடுப்பார், குறைகள் உள்ள மனிதர்களை தேர்ந்தெடுக்க மாட்டார். இஸ் எ காட் ஆஃப் பெர்ஃபெக்ஷன். எந்த மனிதர் நிறைவுள்ளவரா இருக்காரோ, நல்லவரா இருக்காரோ, அவர் தான் கடவுளுக்கு பக்கத்துல வர முடியும். நிறைவற்ற மனிதர்கள் கடவுளுக்கு பக்கத்துல வர முடியாது. கடவுள் அவர்களை தள்ளியே வைத்து விடுவார், கடவுள் அவர்களை ஒதுக்கி வைத்து விடுவார். எனவேதான் பழைய ஏற்பாட்டில் இந்த கடவுளை போல நிறைவுள்ளவர்களாக இருப்பதற்கான அழைப்பு இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. உதாரணத்துக்கு விடுதலை பயன் நூல் 19வது பிரிவுல கடவுள் மோசே வழியாக சொல்லுவார், யாரும் இந்த சீனாய் மலைக்கு அருகில் வந்துவிடக் கூடாது, அவர்கள் பாவிகள், சீனாய் மலையை தொட்டார்கள் என்றால் அவர்கள் எரிந்து சாம்பலாவார்கள், அழிந்து போவார்கள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இந்த பகுதி எந்த மரபிலிருந்து வருகிறது? எலோஹி மரபிலிருந்து வருகிறது. கடவுள் நிறைவானவர், நிறைவுள்ளவர்கள் தான் இந்த நிறைவானவருக்கு அருகில் போக முடியும் என்கிற பார்வை. பாருங்க, யாவே மரபினுடைய பார்வை என்ன, எலோஹி மரபினுடைய பார்வை என்ன. மீண்டும் ஆபிரகாமுக்கு வருவோம். இப்ப ஆபிரகாம் பொய் சொன்னார் என்பது உண்மை. இப்ப எலோஹி மரபினருக்கு ஒரு பிரச்சனை. எப்படி பொய் சொன்ன ஆபிரகாமை கடவுள் தேர்ந்தெடுத்தார்? அப்பதான் அதுக்கு இணையான இன்னொரு பகுதியை விவிலியத்தில் வைத்திருக்கிறார்கள். தொடக்க நூல் 20வது பிரிவுல பாத்தீங்கன்னா ஏறத்தாழ இதே மாதிரி நிகழ்ச்சி இன்னொரு இடத்துல நடக்கும். கெரார் அப்படிங்கிற நாட்டுல நடக்கும். இந்த கெரார்ல அபிமெலேக் என்பவன் அரசராக இருப்பான். அப்போ வழக்கம் போல ஆபிரகாம் பொய் சொல்லுவாரு. அரசனுக்கு பயந்து, தன்னுடைய மனைவி எடுத்துக்கொள்வாரோ என்று பயந்து, இவள் என் சகோதரி என்று சொன்னப்ப திரும்ப கடவுள் அபிமெலேக்கு தோன்றி, இது அவனது சகோதரி அல்ல, மனைவி, தொடாதே என்று சொன்ன உடனே அபிமெலேக் ஆபிரகாமை கூப்பிட்டு கேட்பாரு, நீ எவ்வாறு பொய் சொல்லலாம் அப்படின்னு கேட்டப்ப ஆபிரகாம் ஒரு பதில் சொல்வார். என்ன பதில் சொல்வா தெரியுமா? இவள் ஒரு பக்கம் என் மனைவி, இன்னொரு பக்கம் என் சகோதரி, உறவும் வேண்டும் என்று சொல்வார். அப்ப அதன் வழி அந்த பகுதி எந்த மரபிலிருந்து வருகிறது? எலோஹி மரபிலிருந்து வருகிறது. இந்த எலோஹி மரபினர் சொல்லக்கூடிய செய்தி என்ன? ஆபிரகாம் ஒன்னும் பொய் சொல்லல, உண்மையைத்தான் சொன்னாரு. அவர் நிறைவானவராக இருந்தார், நிறைவானவராக இருந்ததன் காரணமாகத்தான் கடவுள் அவரை தேர்ந்தெடுத்தார் என்கிற பார்வையை அங்கு உள்ளே கொண்டு வருகிறார்கள். இதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி யாக்கோப்பு ஏமாற்றக்கூடியவனை கடவுள் எவ்வாறு தேர்ந்தெடுத்தார்? தொடக்க நூல் 26 பிரிவுல இருந்து இங்க பாத்தீங்கன்னா அங்க என்ன செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது? யாக்கோப்பு ஒண்ணு ஏமாத்தல, அவங்க அம்மா தான் அப்படிலாம் சொல்லி கொடுத்தாங்க, யாக்கோப்பு நல்லவன் தான் அப்படிங்கிற மாதிரி செய்தியை கொண்டு வருவாங்க. அப்ப தங்களது பார்வைக்கு ஏற்றார் போல விவிலிய நிகழ்ச்சிகளை பார்க்கிற பார்வையை அங்கு பார்க்கின்றோம். 3வது மரபு குரு மரபினர், பிரீஸ்ட்லி ட்ரெடிஷன். லேவியருக்கு எழுதப்பட்ட புத்தகம் ஏறத்தாழ இந்த மரபில் இருந்து வருகிறது. இவர்களது கடவுள் யார்?
இவர்களது கடவுள் பலிகளை விரும்பக்கூடிய கடவுள். பாவம் போக்கும் பலி, நறுமணம் வீசக்கூடிய பலி, தானிய படையல், நீர்ம படையல் என்று விதவிதமான படையல்கள் இருக்கின்றன. இந்த படையல்களை எல்லாம் விரும்பி ஏற்றுக்கொள்ளுகின்ற கடவுள், கொஞ்சம் கோபக்கார கடவுள். இப்படிப்பட்ட படையல்கள் வழியாக, பலிகள் வழியாக இறைவனை கொஞ்சம் அவரது கோபத்தை தணிக்க முடியும் என்கின்ற பார்வை அங்கு இருக்கிறது. நான் இறுதியாக இணைச்சட்ட மரபு கடவுள், டியூட்டனாமிஸ்டிக் ட்ரெடிஷன் என்று சொல்வார்கள். இவர்களது பார்வை என்ன? கடவுள் என்பவர் சட்டங்களின் கடவுள். சட்டங்களை யாரு கடைபிடிக்கிறாங்களோ அவர்கள் கடவுளுக்கு நெருக்கமாக செல்ல முடியும். சட்டங்களை மீறுபவர்கள் தங்களையும் அழித்துக் கொள்வது மட்டுமல்லாமல் கடவுளிடமிருந்து விலகியும் செல்லுகின்றார்கள். இறைவாக்கு நூல்கள்லாம் பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மக்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லப்பட்ட செய்தி, கடவுள் கொடுத்த சட்டங்களை கடைபிடியுங்கள், சட்டங்களை கடைபிடிக்கவில்லை என்றால் நீங்கள் கடவுளுக்கு அருகில் செல்ல முடியாது என்கிற ஒரு பார்வை இருப்பதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, மிக சுருக்கமாகத்தான் சொல்லி இருக்கிறேன். 4 வகையான பார்வைகள். கடவுளை எப்படி வித்தியாசமாலாம் பார்க்க முடியும்? அன்பு செய்பவராக பார்க்க முடியும், நிறைவுள்ளவராக பார்க்க முடியும், பலிகளை விரும்பக்கூடியவராக பார்க்க முடியும், சட்டங்களுடைய பின்னணியில் அவரை பார்க்க முடியும். இப்ப எது சரியான பார்வைங்கிற ஒரு கேள்வி எழும்பும். இதுல நீங்க மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 4 பார்வைகளையும் 2 குழுக்களாக பிரிக்கலாம். ஒரு யாவே மரபு பார்வை என்பது முழுக்க முழுக்க அன்பை அடிப்படையாக கொண்ட பார்வை. கடவுள் மனிதர்களை தீர்ப்பிடக்கூடிய கடவுளே கிடையாது அப்படிங்கிற பார்வை. மற்ற 3 பார்வைகளையும் கொஞ்சம் கடவுள் நீதியின்படி செயல்படக்கூடியவராக இருக்கிறார், நீதியை கொஞ்சம் தூக்கி பிடிக்கின்ற பார்வையாக இருந்து கொண்டிருக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இயேசுவினுடைய வாழ்க்கைக்கு வந்தோம்னா இந்த 4 பார்வைகளும் இருந்தன. கடவுளை நிபந்தனையற்ற அளவில் மன்னிக்கக்கூடிய கடவுளாக பார்த்தார், நிறைவுள்ள கடவுளாகவும் பார்த்தார். உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராக இருங்கள் என்கிற பார்வையை கொடுத்தார். பலிகளை விரும்பக்கூடிய கடவுளாக சொன்னார், தன்னையே தகன பலியாக கல்வாரி மலையில் ஒப்புக் கொடுத்தார். இறுதியாக கடவுளை சட்டங்களின் கடவுளாகவும் அவர் நமக்கு உணர்த்தினார். நான் இறைவாக்குகளையோ திருச்சட்டங்களையோ அழிக்க வரவில்லை, மாறாக அவற்றை நிறைவேற்ற வந்தேன் என்று சொன்னார். இப்ப இந்த சிந்தனைகள் வழியாக நான் வழங்கக்கூடிய செய்தி என்ன? கடவுளை நம்ம எப்படி பார்க்கிறோம்? அன்பிற்குரியவராக பார்க்கிறோமா, அல்லது ஒரு பயந்து கொண்டு இந்த மாதிரி வழிபாடுகள்லாம் செலுத்தினாதான் திருப்தி அடைவார் என்கிற ரீதியில் பார்க்கிறோமா, அல்லது கட்டளைகளை பயந்து பயந்து கடைபிடிச்சு என்னை தண்டிச்சிருவாரோ அப்படின்னு பார்க்கிறோமா? ஊதாரிமைந்தன் ஓமையில மூத்த மகனை பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட மனநிலையோடு இருந்தான்? தந்தையை பார்த்து என்ன சொன்னான்? நான் இத்தனை காலம் உமக்கு அடிமை போன்று வேலை செய்தேனே. இதுதான் யூதர்களுடைய மனப்பக்குவம். கடவுளை எஜமானராக எண்ணிக்கொண்டு அடிமை போன்று வேலை செய்தார்கள். ஆனா இயேசுவிட்ட எந்த பார்வை அதிகமா இருந்ததுன்னா அன்பின் பார்வை அதிகமாக இருந்தது. இன்னைக்கு நம்ம நிறைய பேர்ட்ட மற்ற 3 பார்வைகள் தான் அதிகமாக இருக்கிறது. இயேசு இந்த உலகத்திற்கு கொண்டு வந்த செய்தி மற்ற பார்வைகளை விட இந்த அன்பின் பார்வை மிக அதிகமாக இருக்க வேண்டும். அன்பினுடைய பின்னணியில் தான் கடவுளை அதிகமாக பார்க்க வேண்டும். இன்னைக்கு கடவுளை பார்த்து நம்ம கொஞ்சம் பயப்படக்கூடிய மனநிலை இருக்கிறது. நிறைய பேர் கோயிலுக்கு உண்மையை புரிந்து கொள்வோம். நிறைய பேர் கோயிலுக்கு வர்றதுக்கான காரணம் கடவுள் மீது உள்ள அன்பு கிடையாது, மாறாக வாழ்க்கையின் மட்டில் உள்ள பயம். வாழ்க்கையின் மட்டில் உள்ள பயம் என்று சொல்லுகின்ற பொழுது கடவுள் மட்டில் உள்ள பயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் தண்டிச்சிருவாரோ, எதிர்காலம் இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ என்றெல்லாம் பயந்து 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 தான் கோயிலுக்கு வந்துகிட்டு இருக்கிறோம். இந்த இஸ்ரேல் மக்களை போல கடவுளை எஜமானராக எண்ணிக்கொண்டு, நம்மை அடிமையாக எண்ணிக்கொண்டு, அவர் நம் மீது அன்பற்றவர் என்பது போல எண்ணிக்கொள்கிறோம். இது நீங்க சொல்லுவீங்க, அப்படிலாம் நாங்க பாக்குறதுல கடவுள் அன்பானவர் தான் சொல்றோம். உளவியல சொல்லுவாங்க இது மேலோட்டமான பார்வை. ஆழமான பார்வை என்றால் நம்முடைய அன்கான்சியஸ் பெர்செப்ஷன் என்று சொல்வார்கள். உள்ளத்தினுடைய ஆழத்துல கடவுளை எப்படி பார்க்கிறோம்னா ஒரு எஜமானராக பார்த்து கொண்டு எப்பரா நம்மளை குறை கண்டுபிடிக்கலாம் என்றெல்லாம் கடவுள் காத்து கொண்டிருக்கிறார் என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட பார்வை கடவுளுக்கும் நமக்கும் இடையான உறவை ஆழப்படுத்தாது என்பதை உணர்ந்தவர்களாக கடவுள் மட்டில் சரியான பார்வையை வளர்த்து கொள்ள இறைவன் நம் அனைவருக்கும் அருள் புரிவாராக. அன்பிற்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நல்ல மனப்பக்குவங்கள், நல்ல புரிதல்கள், இந்த முதிர்ச்சியிலையும் நாமும் நாள்தோறும் வளர வேண்டியிருக்கிறது. ஆண்கள் புதன் கிரகத்திலிருந்து வருகிறார்கள், பெண்கள் வியாழன் கிரகத்திலிருந்து வருகிறார்கள். 2 பேரும் வேறு வேறு கிரகம். ஆண்கள் சுதந்திரத்தை விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், பெண்கள் பாதுகாப்பு உணர்வை விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். என் கையில மணல் இருந்தது, அதை பாதுகாக்கணும் தான் நினைச்சேன்.
ஆனா பாதுகாக்கணும்னு நினைச்சு இதை நான் இழந்து விட்டேன்.